2700 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பேரறிவாளி தாவரங்களுக்கு அறிவு உண்டுன்னும், அதாவது நீங்க தொட்டா அதுக்கு தெரியும், மொத்த அறிவுகள் 6ன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. முதல் அறிவு ஒற்றறிவது, இரண்டாவது அறிவு அதனோடு நாக்கே, மூன்றாவது அறிவு அவற்றோடு மூக்கே, நான்காவது அறிவு அவற்றோடு கண்ணே, ஐந்தாவது அறிவு அவற்றோடு செவியே, ஆறாவது அறிவு அவற்றோடு மனமே. இப்படி படிச்சா புரியாது, விளக்கமா பார்ப்போம். முதல் அறிவு தாவரங்களுக்கு, அதாவது தொடு உணர்வு. நீங்க தொட்டா அதுக்கு யாரோ நம்மளை தொடுறாங்கன்னு தெரியும், அதான் முதல் அறிவு. ஒற்றறிவு, அதுவே உற்று அறிவதுவே. இரண்டாவது அறிவு அதனோடு நாக்கே, தொடு உணர்வோடு நாக்கையும் சேர்த்து வச்சு கண்டுபிடிக்கும், கடல்ல இருக்க முத்து சிப்பி. மூன்றாவது அறிவு தொடு உணர்வோடு நாக்கையும் சேர்த்து மூக்கால் முகர்ந்தும் கண்டுபிடிக்கும். நான்காவது அறிவு அவற்றோடு கண்ணே, தொடு உணர்வோடு நாக்கையும் சேர்த்து மூக்கு கண்ணையும் சேர்த்து வச்சு கண்டுபிடிக்கும், நண்டு தும்பி போன்றவைகள். ஐந்தாவது அறிவு அவற்றோடு செவியே, தொடு உணர்வு நாக்கு மூக்கு கண்ணோட சேர்த்து செவியும் பயன்படுத்தும், அவைகளெல்லாம் விலங்குகள், ஐந்தறிவு பெற்றது. ஆறாவது அறிவு அவற்றோடு மனமே, தொடு உணர்வு நாக்கு மூக்கு கண்ணு செவி எல்லாத்தையும் பயன்படுத்தும். இந்த இடத்துல தொல்காப்பியர் மனமேன்னு எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா, மனம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பகுத்தறிவு, நல்லா ஆராய்ந்து உணர்ந்து செயல்படுறதுக்கு பேரு தான் பகுத்தறிவு. மனசு இருக்கான்னு கேக்குறாங்கல்ல உனக்கெல்லாம், இதை எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2700 வருஷங்களுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் இதை சொல்லிட்டாரு. இந்த மனுஷனுக்கு யார் இதை சொல்லி கொடுத்தா?